இந்த இயேசு விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். எந்த முதல்ல வா, நான் என்கிட்ட வந்தாதான் என்னுடைய காரியத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். முதல்ல என்கிட்ட வா. நீ பிரச்சனை சரி பண்ற இடமா இருக்கு, பிரச்சனை அங்க, சமாதானத்துக்கு 3 மணி நேரம் சினிமா, சந்தோஷத்துக்கு 4 மணி நேரம் பீச்சு, அதெல்லாம் உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்கிட்ட வாங்க என்று சொல்லுகிறார், என்னிடத்துல வாருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல போக வேண்டும். உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைங்க. வீட்டுக்கார மேலேயோ வீட்டம்மா மேலேயோ சொந்தக்காரங்க மேலேயோ திணிக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. என் இயேசு எனக்கு செய்வார், நான் அவருக்கு காத்திருக்கிறேன். யாரையாவது எழுப்புவாரு, எங்க இருந்தாலும் ஒரு காகத்தை எழுப்புவாரு. நீங்க கர்த்தரை பார்த்தா கர்த்தர் உங்களுக்கு காகத்தை எழுப்புவார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருகிட்ட வேணாலும் அவரால் பேச முடியும், யாருகிட்ட வேணாலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். யோவான் 8:36 ஆகையால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி, எனக்கு இன்னைக்கு மெய்யான ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொன்னாங்க, அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை, இயேசுவால் அன்றி ஆசீர்வாதமும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை, விடுதலை இல்லை. ஆமென். இயேசுவை எந்த அளவு நீங்க பிரதிபலிக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவை எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில நன்மைகள் அதிசயம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த இயேசு கிறிஸ்து தான் விடுதலை கொடுக்கிறவர். இன்னைக்கு நீங்க விடுதலைக்காக வந்திருக்கிறீங்க. சரீரத்தில் விடுதலை, ஆத்மாவில் விடுதலைக்கு வந்திருக்கிறீங்க, வியாதியிலிருந்து விடுதலையாக வந்திருக்கிறீங்க, போராட்டத்திலிருந்து விடுதலையாக வந்திருக்கிறீங்க. எனக்கு ஒரு விடுதலை நடக்காதா? ஐயா, நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு, இதோட 4 அமாவாசை பிரேயருக்கு வந்துட்டேன், 5 அமாவாசை பிரேயருக்கு வந்துட்டேன், 10 பிரேயருக்கு வந்துட்டேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க வந்து எனக்கு எதுவுமே நடக்கலன்னு சொன்னாலும், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் என்று சொன்னால், நீங்கள் இயேசுவையே பார்க்க வேண்டும் என்று சொல்லுவேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசுவால் அன்றி விடுதலை இல்லை. ஆமென். அதான் அவர்தான் குமாரன், தேவனுடைய குமாரன். தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அவர் எப்படிப்பட்டவர், என்ன சொன்னார், என்ன செய்வார் என்பது நமக்கு தெரிந்திருக்கணும். முதலாவதாக ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 11:28 வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம், நல்ல கவனிங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவால மட்டும் விடுதலை கொடுக்க முடியும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன் வாய்களை திறந்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யார்கிட்ட வாங்க? சத்தமா சொல்ல, யார்கிட்ட வாங்க? இயேசு கிட்டத்துல வாங்க. என்னிடத்துல யாரு? இயேசு சொல்றாரு. அப்ப இயேசு கிட்ட வரணுமா வேண்டாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இயேசு கிட்ட வந்தாதான் விடுதலை. ஐயா, உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட வாங்க. இல்லங்க, டாக்டர் என் வீட்டுக்கு வருவார். வரமாட்டார். நல்ல டாக்டர் வீட்டுக்கு வரமாட்டார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்ல, என்னிடத்துல வாங்க. அப்போ இந்த இயேசு விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரிடத்துல வர வேண்டும். எந்த முதல்ல வா, நான் என்கிட்ட வந்தாதான் என்னுடைய காரியத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். முதல்ல என்கிட்ட வா. நீ பிரச்சனை சரி பண்ற இடமா இருக்கு, பிரச்சனை அங்க, சமாதானத்துக்கு 3 மணி நேரம் சினிமா, சந்தோஷத்துக்கு 4 மணி நேரம் பீச்சு, அதெல்லாம் உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்கிட்ட வாங்க என்று சொல்லுகிறார், என்னிடத்துல வாருங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல போக வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உடம்பு சரியில்லை, ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முதல்ல நீங்க ஆண்டவர்கிட்ட போகணும். அதுக்கப்புறம் நீங்க மருத்துவர் ஆப்ஷன் வைங்க. அப்போ நீங்க ஆண்டவரை கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அவரை கனப்படுத்துறதுல எதுல கனப்படுத்துவோம்? அவர் சொல், என்கிட்ட வா, உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லு, உன் போராட்டத்தை என்னிடத்துல சொல்லு என்று சொல்லுகிறார். பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல அவர் சொல்றார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், என்கிட்ட தான் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமான தேவஜனமே, சமாதானம் எங்கேயுமே இல்லை. வேற யாராலையும் சமாதானம் கொடுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க.
அவர் சொல்ல, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். போதும், இவைகளை உங்களுக்கு என்ன சொல்றாரு? ஏன் என்கிட்ட என்னிடத்துல வாங்கன்னு ஏன் இயேசு சொல்லணும்? ஏன் சொல்லணும் என்று சொன்னால், அவரால் மாத்திரமே முழுமையான விடுதலை. கைத்தட்டுக்கு வாங்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். அப்போ என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தார் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்கள் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க. நான் மறுபடியும் உலாவி உங்களோடு வருவேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிட்ட வரும்போது உங்க கேள்விகளுக்கு பதில் வந்துரும். இந்த அமாவாசை நாள்ல நீங்க நேரத்தை ஒதுக்கி காலையிலேருந்தே பிளான் பண்ணியிருப்பீங்க, சாயங்காலம் மீட்டிங் போயிடணும். போன மாதம் போகணும்னு நினச்சேன், தடையாயிருச்சு. அதுக்கு முந்தின மாதம் போகணும்னு நினச்சேன், தடையாயிருச்சு. இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர்கிட்ட போகணும்லாங்க. ஏங்க, ஒரு தகப்பன்ட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிப்பதற்கு நீ எல்லாம் வேட்டையாடி என்னிடத்துல கொண்டு வா. அப்ப என்னிடத்துல வா என்று சொல்லுகிறார். முதலாவது குமாரன் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் நீங்கள் குமாரனிடத்திலே போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குமாரன் என்றால் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவரே குமாரன். அல்லேலூயா. அவரே நம்மளை விடுதலையாக்குகிறவர். அதான் சொல்றார், முதல்ல என்கிட்ட வா, ப்ளீஸ் கம். என்ன பிரச்சனை என்கிட்ட கொண்டு வா. எவ்வளவு பிரச்சனைங்க? 50 கோடி பிரச்சனையா உங்களுக்கு? என்கிட்ட கொண்டு வா, என்னிடத்துல கொண்டு வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எவ்வளவு பிரச்சனை தெரியாம மாட்டிக்கிட்டீங்க, எங்கேயோ பணத்தை வாங்கிட்டீங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதை சரி பண்ண முடியல. எங்கேயும் போகாதீங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸை தேடாதீங்க, எந்த ஊழியக்காரனை தேடாதீங்க, இயேசுன்னு ஒரு நபரை தேடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னிடத்துல கொண்டு வா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. என்னுடைய பிள்ளைகளே, அதனாலதான் யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்ல வாசிக்கலாம்? யோவான் 16:20. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்கள் துக்கத்தை இயேசு இன்றைக்கு சந்தோஷமாய் மாற்ற போகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது எந்த துக்கமாய் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இங்கே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இங்கே நீ காண்பாய். அதை இங்கே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஹல்லேலூயா. பாரத்தை வேற எங்கேயுமே சொல்லாதீங்க.
ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, 1979ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். அப்போ சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்ன சொல்லி வளர்த்தாங்கன்னா, 2000 யார் வந்துடுவா? எனக்கு ஒரு பெரிய கவலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம இறந்துருவோமோன்ட்டு. அது என்னமோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்கள. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு 25 வயசில் தானே பண்ணி வைப்பாங்க, 21 வயசுல நம்ம என்ன பண்ணி போயிடும். அப்புறம் என்ன பண்ணேன், நான் வியாபாரம் பண்ண நாட்களில் ஒரு 95 96. அப்போ ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து தெய்வம்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு சத்தியமாக நமக்கு தெரியாது. அப்போது மடிப்பாக்கம் பக்கத்தில் ஒரு பிரபலமான ஜோசியர், அவர்கிட்ட நிறைய பேர் போவாங்க. நானும் அவர்கிட்ட பார்க்குறதுக்கு அப்போவுமே 30 ரூபா. ஒரு நாள் சம்பளமே எனக்கு 500 ரூபா, ஒரு மாத சம்பளமே 500 ரூபா தான். அப்போ ஒரு நாள் 30 ரூபான்னா எப்படி பாருங்கள். நானும் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 30 ரூபா சேர்த்துட்டு அவர்கிட்ட போய் பார்க்க போனேன். அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னார், உன் ஆயுள் ரேகை 23லே நிற்பிது. என்னையா இதில் இல்லாமல் ஆயுள் ரேகை தெரியும்? எனக்கு இன்னும் பயமாயிருச்சு. அம்மா இருந்தால் அப்பா இருந்தாலாமே என்ன பண்ணலாம், அப்பா அம்மா இருந்தால் என்ன பண்ணலாம், ஏம்மா சீக்கிரம் என்ன பண்ணுங்க. என்னுடைய பிள்ளைகளே, அந்த வருத்தம் என்ன அழுத்திக்கிட்டே இருக்குது. அவன் அந்த நாள்ல இருந்து போய் ஹோட்டலில் முட்டை பரோட்டாவும் முட்டையுமா சாப்பிட்றேன். சீக்கிரம் என்ன பண்ண முடியும். ஒரு பக்கம் ஏசின்னு வருக வரப்போகுது, இன்னொரு பக்கம் சாவ போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்னெல்லாம் அப்படி தானே, கிளி பார்க்குறவங்ககிட்டையும் ஒன்றத்துக்கு உதவாதவங்ககிட்ட போய் நம்ம விஷயத்தை என்ன பண்ணுவோம், கேட்போம். இப்போ எனக்கு அப்புறம் இப்படி பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் இன்னும் ஏசு 2000 ஆகிப்போச்சு, ஏசு வரல, எனக்காக லேட் பண்ணுறாரு. ஆமேன். அப்புறம் ஒரு நாள் 2005 தான் ரட்சிக்கப்பட்டேன். 2000 போய் அவரை பேர் இன்னொரு வேறு பார்க்க போனேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு திருமணம் அதுக்காக திருமணத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன்னு நினைக்காதீங்க. அவர் சொன்னார், உனக்கு டீச்சர் பொண்ணு கிடைக்கும். ஒரே பெரிய பொய் சொன்னார் பாருங்க. டீச்சர் பொண்ணுமா அதில் தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என் பாரத்தெல்லாம் சோசியக்கார்ட்ட போய் என்ன பண்ணுறேன். அவர் ஒரு பெரிய பொய் சொன்னார். நான் தான் ரஜினிகாந்துக்கே பார்த்தேன்னாரு. அப்படி சொல்லும்போது நமக்கு இன்னும் ஒரு ஆசை வந்துட்டு, ரஜினிகாந்த் மாதிரி பெரிய ஆளாயிருவோமோ. அதை விட பெரிய ஆளாக மாற்றிருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பாரத்தை கொண்டு எங்கன்னா கொட்டி பணத்தை கொட்டி தீர்த்துறணும். இயேசுகிட்ட தீர்த்துங்க. அவர் தான் சொல்றார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல். 2003 திருமணமாகி நாங்கள் குடும்பமாக சினிமாவுக்கு போனோம். எவ்வளோ பெரிய கொடுமை பாரு. கிறிஸ்டோபர் பேர். தேவனுடைய பிள்ளைகளே, 2005 தான் என்னுடைய ரட்சிப்பை என்னை ரட்சித்தார் ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் 2005க்கு அப்புறம் 20 வருஷம் ஆகிவிட்டது. இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்யலை. கைதட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்கிறேன், எப்போவுமே நான் குறைவுள்ளவன் சொல்கிற காரணம் அதுதான். அப்போது பாரத்தை 2005 ரட்சிக்கப்படும் போது நல்லா ஞாபகம் இருக்கிறது. எவ்ரி டியூஸ்டே சிஎஸ்ஐ திருச்சபையில் மீட்டிங் நடக்கும். அந்த ஐயா மீட்டிங் நடத்தும் போது வார்த்தை அவ்வளோ வாஞ்சையா, ஆண்டவர் என்ன பேச போகிற அந்த பெஞ்சிலே உட்கார மாட்டேன். நான் பிரசங்கம் பண்ண 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 வெட நுனிக்கு வந்துடுவேன். நான் ஆவியில் நிரம்பிக்கொண்டே இருப்போம். ஆராதனை நேரத்துலலாம் எந்திரிச்சு போனதே கிடையாது. ஆண்டவர் மேலே ஒரு தாகம் பாரத்தை அவர் மேலே வைக்க அவரே கரம் பிடிச்சு நடத்தினார். கை தட்டுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. ஒரு கட்டத்தில் தாம்பரமே வேண்டான்னு சொல்லி மணிமங்கலம் பக்கத்துலேயே போயிட்டேன். அங்கேயே சர்ச் இருக்குது, இனி தாம்பரமே வேண்டான்னு கர்த்தர் சொன்னார். ஒன்னே தெரிந்து கொண்டதே தாம்பரத்துக்கு தான். கை தட்டுங்க பார்க்கலாம். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரஸ் எல்லாம் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு 50 கோடி வீடு தரேன். இல்லை 5000 கோடி சொத்து தரேன். இல்லை, இளைப்பாறுதல், சமாதானத்தின் தேவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க ஆண்டவர்கிட்ட வருவதற்கு யோசிக்காதீர்கள், அவரிடத்திலே வந்து விடுங்கள். அவர் உங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவார். இரண்டாவதாக, அந்த குமாரன் விடுதலையாக்கினால் எப்படிப்பட்ட அந்த குமாரன் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல்
விடுங்கள். இயேசு மேலே வைத்து விடுங்கள். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் ஏன் நீங்க சர்ச்சுக்கு போல, பாஸ்டர் எங்களை விசாரிக்கவே இல்லை. யாரை பார்க்க போறீங்க? பாஸ்டர் சரியில்லை, நீங்க யாரை பார்க்க போறீங்க? யார் விசாரிக்கிறவர்? எல்லாவரையும் விசாரிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கும் இயேசுவுக்கும் தான் கனெக்டிங் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபைகளிலே, நானும் 30 வருஷம் மெம்பர் ஒரு சபையில், ஒரு நாள் கூட எங்கள் வீட்டுக்கு ஐயா வந்து ஜெபிச்சதில்லை. அவங்களுக்கு நிறைய குடும்பம் இருக்குது, 1800 குடும்பம் இருக்கு எங்கள் சபையில். எப்படி போக முடியும்? 30 வருஷம் நான் விசுவாசி ஒரு சபையில். விசாரிக்கிறவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. நான் வந்து விசாரிச்சு என்ன விசாரிக்கணும்? என் கூட இருக்கிற சகோதரர்கள், என்னை சார்ந்து இருக்கிறவங்க, ஏன் நான் தும்முனா பேசுறவங்க, இருமுனா பண்றவங்க, அப்படிப்பட்டவங்கள தான் விசாரிக்க முடியும். அதனால தான் ஐக்கியம், உங்களுக்கு ஒரு ஐக்கியம் வேணும், உங்களோடு ஐக்கியப்படுவதற்கு ஒரு குடும்பம் வேணும், ஒரு ஊழியக்காரர் வேணும்னு வேதம் சொல்லுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இங்கே அவர் சொல்ற, அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிப்பாருமா, எப்படி இருக்கிற, நேற்று என் கூட்டத்துக்கு வந்தியே, நான் உன்னை தொட்டனே, நான் உன்கிட்ட பேசினே, அப்படி நடந்தியா கேட்பாரா? கேட்க மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தந்தா இனம், மனுஷன் உங்களுக்கு தந்தா கடன். அதனால தான் நான் எல்லாமே கர்த்தர்கிட்டே வாங்கணும்னு நினைக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆண்டவர் விசாரிப்பாரு. என்னப்பா பண்ணியிருக்க? திருமணம் வச்சிருக்கிற, என்ன பண்ணியிருக்கிற? பத்திரிக்கை அடிச்சிட்டியா? என்ன செய்ய போகிற? சொல்லி ஆண்டம்பார். ஆண்டவரே, இவன் போன ஒரு 3 நாளாக இப்போ பெங்களூர்லாம் சுற்றிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, இப்போ நான் ஊருக்கு போகணும். சரி, எப்படி போகிறேன்? இன்னும் வேலை இல்லை ஆண்டவரே, பஸ்ஸில் தான் போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அங்கே போன எப்படி? இப்போ கர்த்தர் கேட்பாரு என்ன செய்ய போகிற? நம்ம நினைப்போம் வேற யாரும் கேட்க மாட்டாங்க. கர்த்தர் தான் கேட்பாரு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் தானே. நானும் என் ஒய்ஃபும் ஆண்டவர்கிட்டே விசாரிப்போம். சார் ஆமாண்டவரே, இப்படி செய்யலான் இருக்கோம், அப்படி செய்யலான் இருக்கோம், காரில் போகலான் இருக்கோம், காரில் எவ்வளோப்பா பெட்ரோல் ஆகும்? ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பார். சொல்ல ஆண்டவர் 10,000 ஆகும் ஆண்டவர். சரி, நான் ஒரு வாசல் என்ன பண்ணுறேன், கை தட்டுங்களே, ஆமென் சொல்லுங்க. நம்ம எங்கே பார்ப்போம்? ஹைட்டாக இருக்கார், இவர்கிட்ட கேட்டுடலாமா? குள்ளமாக கருப்பாக இருக்கார், இவர்கிட்ட கேட்கலாமா? எதுக்கு? நீங்கள் கத்தட்டு விசாரிங்க. நீங்களும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்கள்கிட்ட கேட்பார். என்கிட்ட கேட்டார் ஆண்டவர், நான் என்ன செய்யணும் சொல்லு. நீ எனக்கு ஊழியம் செய்கிற, நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், நீ என்ன கொடுத்தாலும் உனக்கு வாங்க மாட்டேன். உனக்கு சொத்து கேட்கல, உனக்கு சுகம் கேட்கல, உனக்கு தனியாக அப்படி இப்படிலாம் நீ கேட்கல, உனக்கு எல்லா ஆசைகள் இருக்குது, ஆனால் நீ ஒன்றும் கேட்கல. இப்போ உனக்கு செய்கிறதை உன் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போகிறேன். நீ எனக்கு ஊழியம் செய்கிறாய், எனக்கு ஊழியம் செய்த நீ இத்தனை ஆண்டு காலமாக உனக்குன்னு எதையுமே நீ வாங்கலை. ஆண்டவர் என்கிட்ட பேசினார். எனக்குன்னு ஆசைப்பட்டு எதையுமே வாங்கலை. இந்த சட்டை தான் போடுவேன், இந்த ஃபேண்ட்டை தான் போடுவேன், எனக்கு இது வேணும் இது வேணும். எங்கள் வீட்டில் கேட்டு பாருங்க, நான் அப்படி வாங்கினதில்லை. இதைத்தான் சாப்பிடுவேன்னு நான் சொன்னதில்லை. இப்போ கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு உண்மையாக இருக்கிற, நான் உனக்கு செய்யணும், நீ வேண்டான்னு சொன்னதுனால அந்த ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவங்க வெறுக்கணும்னு நினைச்சா அது அவங்க வெறுக்கணும், நான் அவங்கள வெறுன்னு என்ன பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்மளை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் சோர்ந்து போறீங்க? நம்மளால தான் எல்லாம் நடக்கணும், தயவு செய்து விட்டு நடந்துடாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்படி நடக்கும்போது தான் கர்த்தர் உங்களுக்கு அகைன்ஸ்டா நிற்பார். ஆமென். அதனால உங்களை தேவன் இரண்டாவதாக விசாரிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அவர் எழுதுறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர். எனக்கு யாருமே விசாரிக்கல, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் விசாரிப்பார். உங்க பிரச்சனையை ஆண்டவர் என்ன ஆண்டவர் விசாரிச்சாரு. பிப்ரவரி மாதம் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், மகளுக்கு 21 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் 21 வயசில் உன் மகளுக்கு திருமணம் பண்ணணும்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இப்போ 21 வயசு இப்போ ஏப்ரல் மாதத்தில் வரப்போகுது, நான் என்ன செய்யணும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். 6 மாதம் அமைதியாயிரு, அதை பற்றி பேசாதன்னாரு. பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கர்த்தர் அதை பற்றி 6 மாதம் அதை பற்றி பேசவே இல்லை. நானும் யாருக்கிட்டையும் சொல்லலை.
செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் சொன்னார், நான் இப்பொழுது உனக்கு ஒரு வாசலை திறக்கிறேன், அதை ஏற்றுக்கொள். அது ஒரு வார்த்தை தான். ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை, உன் மகள் அல்ல, அது என் மகள் என்று சொன்னார். கை தட்டுங்க பார்க்கலாம். அது உன் மகள் அல்ல, அது என் மகள் என்று சொன்னார். இதெல்லாம் அப்படி சொப்பன மாதிரி நடந்தது. அது ஒரு தரிசன மாதிரி நடந்துச்சு. இதெல்லாம் கிரகிக்கவே முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன புரியாது. எல்லாருக்குமே ஆச்சரியம். உறவினர்களுக்கு, சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஆச்சரியம். ஃபோன் போட்டு கேட்டாங்க, என்ன இவ்வளோ அவசரப்பட்டு சேர, உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு. எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அவர் சொல்லிட்டார், இது உன் புள்ள இல்லை, 2 என் புள்ளன்ட்டார். ஆமென். என் பிள்ளைகளுக்கு நான் செய்வேன். ஒருத்தர் 2 பேரை சொன்னார். நான் சாட்சியாக சொல்கிறேன். நீங்களும் அந்த வழியில் வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் பெருமைக்காகவோ நீங்கள் என்னை மெச்சிக்கொள்ளுங்கிறதுக்காகவோ நான் சொல்ல. அதுக்கப்புறம்தான் தேவன் அவளுக்கு தேவையான நகைகளை, அவளுக்கு தேவையான காரியங்களை, அவள் மனதில் நினைத்திருந்த ஆசைகளை, இப்படியெல்லாம் நிச்சயம் நடக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு அவள் ஆசைப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்ல, நீங்கள் ஆசைப்படுங்க. அவள் ஸ்கூலில் படிக்கும்போது என்கிட்ட சொல்லுங்க, டேடி நான் ஸ்கூலில் படிக்கும்போது பஸ்ஸில் வரும்போது நான் சொல்லுவேன், ஆண்டவரே எம்சிசி காலேஜில் எனக்கு இடம் வேணும். அப்போ கூட நான் சொல்லியிருக்கேன், எம்சிசிக்கெலாம் நமக்கு கிடைக்காது பாப்பா, அதெல்லாம் ரொம்ப பெரிய காலேஜ். நான் ஊழியக்காரன்ட்டு ஏன்டியே நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஐயா லஞ்சம் வேணாலும் கொடுத்து உள்ளே தள்ளியிருக்கேன்ட்டு. ஏன் எனக்கு கேட்க முடியாது. இல்லைப்பா நான் டெய்லி ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். 2 பேரையுமே கர்த்தர் எம்சிசியில் படிக்க கிருபை செய்தார். ஆசைப்படுங்க. உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தில் ஊழியக்காரனை பின்பற்றுங்க. அவர் சொல்றார்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை. கிறிஸ்து இல்லைன்னா நான் இல்லை, அவ்வளோதான். கிறிஸ்து தான் மெயின். அப்போ விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். நான் தரிசிக்கல, நான் பார்த்து நடக்கலை, விசுவாசிக்கிறேன் காணாததை. ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் திருமணம் பண்ணும்போது என்னுடைய திருமணத்துக்கு மினிஸ்டர் வந்தார், அனிதா ராதாகிருஷ்ணன். எனக்கு அதை பற்றி தெரியாது. எங்கள் அப்பா ஆசைப்பட்டிருக்காங்க. எங்கள் அத்தான் கட்சியில் இருந்தாங்க. அப்போ சென்னைக்கு வந்தார் ஊரில் இருந்து. அப்போ அவங்க ஏடிஎம்கேல இருந்தாங்க. என்னுடைய திருமணத்துக்கு அவர் வந்திருந்தார். ரொம்ப சிறப்பாக நல்ல பெரிய பெரிய தலைவர்கள் வந்தார்கள் பிரியமானவர்களே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சம் தேடின உன்னையே நான் இவ்வளோ ஆசீர்வதிச்சா, இரவும் பகலும் தேடுற பிள்ளைகளை நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென். உங்க பிள்ளைய ஆண்டவருக்காக அர்ப்பணிங்க. தைரியமாய் சொல்றேன், உங்களுக்கு நடக்கும். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சாதி சனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஆமா ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என நீ அழுது புலம்பிடுவார். வாழ்வதா சாவதா என நீ அழுது புலம்பிடுவார். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அல்லேலூயா. உள்ளங்கையில வைத்திருக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி, அவர் உங்களை விசாரிப்பார். உங்களை விசாரிப்பார். கவலைப்படாதீங்க, விசாரிப்பார். முதலாவது நீங்க அவரிடத்துல வந்துருங்க.
இயேசு கிடத்துல வந்துருங்க. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, என்னை கட்டாயம் அவர் விடுதலை, குமாரன் விடுதலையாக்கினால். இரண்டாவது, அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். மூணாவதாக, ஆண்டவர் விடுதலையாக்கப்பட நம்ம என்ன செய்யணும்? பிலிப்பியர் 4:6 வாசிக்கும் போது, பிலிப்பியர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நாங்கள் பத்திரிக்கை வச்சுட்டு தாராபுரம் வழியாக வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த உடனே நெய்க்கு பேர் போன ஊர் என்னது? ஊத்துக்குழி வழியாக வந்தோம். அப்போ என் ஒய்ஃப் கேட்டாங்க, எப்பா நெய் வாங்கி கொடுங்கன்னாங்க. எல்லாம் எம்டி, ஒன்றுமே கையில் கிடையாது. சாப்பிட்டு 100-200 தான் இருக்குது. அதோட எங்கே வரணும்? சென்னைக்கு வரணும். பெட்ரோல் கூட காசு கிடையாது. நெய் தானே, இங்கே எல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்கும். ஒரிஜினல் நெய் கத்தர் காட்டுவார் வாங்கன்ட்டு நெய் வாங்காமே வந்தோம். அப்போ வண்டியில் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் நெய் ஆசைப்பட்டேன், கத்தர் எனக்கு நெய்யோடு தான் அனுப்புவார். நாங்கள் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ எனக்கு என்னென்னா, அது எப்படி நடக்கும்? வாங்கி கொடுத்தா தானே. ஆனால் நாங்கள் திண்டுக்கல்ல போய் தங்கினா அவங்க அத்தை, சாந்தி உனக்கு நெய் வாங்கி வச்சிருக்கேன் டப்பா கொடுத்தா. கை தட்டுங்க ராமேன் சொல்லுங்க. ஏங்க உங்க விண்ணப்பத்தை ஆண்டு விட்டு சொல்லுங்க. எதுக்கு மனுஷங்கிட்ட போய் இவன் தலையில கொடுத்தா சொல்லுவானா, அவன் தலையை கொடுத்தா சொல்லுவானா, அவன்கிட்ட சொல்லுவான்? எதுக்குங்க உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் ஆமே. எனக்கு கவலை வண்டியில் பெட்ரோல் குறைஞ்சிட்டே இருக்கு ஷிஃப்டில். ஏன் கவலை? அது கொக்கரக்கோ சாப்பாடுன்னு சொல்லி போட்டு முட்டுக்காண்டு கறியை கொடுத்து ஏமாற்றி 700 வாங்கி விட்டாங்க. உங்கள் கவலைகளை எல்லாம் மனுஷர் மேலே இல்லை, அவர் மேலே. ஆமென். உங்கள் கவலையை நான் சரி பண்ணவே முடியாது. உங்கள் கவலையை உங்கள் அண்ணன் சரி பண்ண முடியாது, உங்கள் அப்பா சரி பண்ண முடியாது, உங்கள் அக்கா தங்கச்சி சரி பண்ண முடியாது. கத்தர் தான் சரி பண்ண முடியும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் சொல்ல, கத்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் தள்ளிட்டாங்க தாவீத, கத்தர் ஆதரிக்கிறார். பாப்பா, நான் தான் உன்னை அழைத்த தேவன், உன் முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது எங்க வரணும்? கத்தற்ற வரணும். ஆமென் சொல்லுங்க. குமாரன் விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் முதல்ல உங்களுக்கு இளைப்பாறுதல் இயேசு கிட்ட தான் இருக்குது. இரண்டாவது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். மூணாவது, உங்க கவலையெல்லாம் அவர் மேல வைங்க. வீட்டுக்கார் மேலேயோ, வீட்டம்மா மேலேயோ, சொந்தக்காரங்க மேலேயோ திணிக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. என் இயேசு எனக்கு செய்வார், நான் அவருக்கு காத்திருக்கிறேன். யாரையாவது எழுப்புவாரு, எங்க இருந்தாலும் ஒரு காகத்தை எழுப்புவாரு. நீங்க கத்தரை பார்த்தா கத்தர் உங்களுக்கு காகத்தை எழுப்புவார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாருகிட்ட வேணாலும் அவரால் பேச முடியும், யாருகிட்ட வேணாலும் அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். அதனால என்கிட்ட வா அப்படி சொல்றார். ப்ளீஸ் கம், என்கிட்ட வா, என்னிடத்துல வா, என்னை சார்ந்தரு, ஜெபம் பண்ணு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. என் மகன்கிட்ட டெய்லி சொல்றேன், உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும், நீ தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும். ஜனவரி 5ஓட கிறிஸ்டோபர் சாந்தி உனக்கு அப்பா அம்மாவே இல்லை, இனி உனக்கு அப்பா அம்மா அவங்க தான். உலக பிரகாரமான நீ வாழ கற்றுக்கிடணும், அங்கே போய் உண்மையாக வாழணும். புருஷன் நினச்ச மாதிரி இருக்காது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அதெல்லாம் என்ன வழி? மரண வழி. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தா இல்லை. வாழ்க்கை என்பது போராட்டம். போராட்டத்தை தாண்டி தான் இந்த ஊழியத்தை இவ்வளோ செய்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ போராடி இருப்போம். இன்னைக்கு கர்த்தர் உங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆமென் சொல்லுங்க. அதனால நீங்க எல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட தான் சொல்ல, இன்னொன்று 70 days இருக்கு பாப்பா உனக்கு திருமணத்திற்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெப குறிப்பு வச்சு ஜெபம் பண்ணேன். நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய மருமகனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எப்படி இருக்கணும், என் மகளை நான் எப்படி வளர்த்துருக்கிறேன், ஆண்டவரே இந்த விஷயத்தில் அவள் இப்படி யோசிப்பா,
நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றித்தாங்க. அவங்க மாமியாருக்காக ஜெபம் பண்ணுறேன், மாமனாருக்காக ஜெபம் பண்ணுறேன், அவங்க பிஸ்னஸுக்காக ஜெபம் பண்ணுறேன், அவங்க வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுறேன். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். என் பிள்ளைகள் எப்போ வந்தாலும் கணவன் மனைவியாக தான் வரணும், தனியாக வரக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம். அது ஆசீர்வாதம் இல்லை. உனக்கு முதல்ல நெருக்க இருக்கா, பின்னாடி நீ ஆசீர்வாதமாக இருப்ப. கைதட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நடிக்கிற மாதிரி இருக்கு. அவன் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் 3 மணி நேரம் நடிச்சுட்டு 40 கோடி வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்களும் நானும் வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இவர் சொல்கிறார், நீ என்கிட்ட வா, நான் உன்னை சரி பண்ணுறேன். எத்தனை பேர் அவர்கிட்ட வர ரெடியாக இருக்கிறீங்க? ஆமேன் ஆமேன். வாழ்க்கை என்பது போராட்டமே. போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கை தான். ஊழியம் என்றாலும் போராட்டம் தான். அப்படியே வந்துட முடியாது. உங்களை இந்த 3 மாடி ஏற்றி கத்தர் கொண்டு வரதுக்கு என்ன பாடுபட்டிருப்பார் பரிசுத்த ஆவியானவர். வீட்டில் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் இல்லை. எத்தனை பேர் தாண்டி வந்தீங்க? வைத்து காட்டுங்க பார்க்கலாம். தைரியமாக வைத்துங்க. யாருங்க வருவா? ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அவர்கிட்ட தான் சமாதானம் வரப்போது. ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு சகோதரியே. எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவளே. ஆத்துமா வாழ்வது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவார் தாண்டிடுவார், மிதித்திடுவார் தாண்டிடுவார். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவளே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவளே, ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஹல்லேலூயா. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பா. ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பாருங்களேன். இப்போ நான் திருமணம் பண்ண நாட்களில் ஒரு தீர்மானம், எந்த சிச்சுவேஷன்லையும் மனைவியை தனிமையாக வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. 23 வருஷம் ஆச்சு என்னை விட்டு என் மனைவி ஒரு நாள் அங்கே போய் இருந்ததே கிடையாது. 23 வருஷம் ஆச்சு. இன்னும் ₹1 அவங்கக்கிட்ட எது எதிர்பார்ப்பு வச்சது கிடையாது, தந்ததும் கிடையாது. அப்போ எது என்ன, நான் என்ன பெரிய படிச்சிருக்கேன்னா? படித்தவனா 6ஆம் கிளாஸ் தான் முழுசாக படிச்சிருக்கேன். 7ஆம் கிளாஸே பாதி. என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட இருக்கு ஐயா, அது மனுஷங்கிட்ட கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன எனக்கு படிப்பறிவு இருக்கு, என்ன ஞானம், ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. தீர்மானம். நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை நம்ம நல்லா வச்சிருக்கணும். அப்படி ஒரு அன்பு அப்பத்துல இருந்து ஒரு நாள் கூட நாங்கள் சண்டை போட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க போய் அவங்கள்ட்ட கேளுங்க தான் உட்காந்துருக்கோம். 23 ஆண்டுகளுக்கு திருமணமாகி 2003 திருமணம் ஆச்சு. இன்ன வரைக்கும் மச்சான் வீட்டில் 5 மச்சான் இருக்காங்க. ஒரு நாள் கூட எனக்கு இந்த கஷ்டம், எனக்கு பணம் தரல, ட்ரெஸ்ஸு தரல, ஷாப்பா தரல, மண்ணாங்கட்டி வரும். நீ சம்பாதிச்சு வாங்கு. வரலையே சொல்லுங்க. தேவ பிள்ளைகளுக்கு அந்த வெறி இருக்கணும். நான் தேவனுக்காக வாழ்கிறவன், தேவன் என்னை ஆசீர்வதிப்போம். ஒரு நாளுக்கு நாங்கள் இத்தனைக்கு திருமணமாகி நாங்கள் படுத்து பாய் 2 தலைவாணி தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஒன்றும் வாங்கலை. அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு கொடுத்த பீரோ ஒன்று, அவ்வளோதான். சரி, அவங்க என்னைக்கு ஞாபகார்த்தமா தேவன்கிட்ட நினைக்கிறதே பெஸ்ட்டாக நினைக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இத்தனைக்கு நான் 500 சம்பளம் செஞ்சவன். எனக்கு கல்யாணம் ஆகும்போது 1250 ரூபா சம்பளம். 2003 எனக்கு 1250 ரூபா சம்பளம். இப்போ என்ன, அப்போ என்னை நம்பி ஒரு பொண்ணை கொடுத்ததே பெருசுன்னு நினச்சேன் நான். ஏன் இருந்தேன் அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிடாமல் பேசி என்ன கொண்டு வர என்ன கொண்டு வரணும் உனக்கு.
மனைவின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்குது. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது இல்ல, மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்துல தயவு பெறானா. ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருந்த சினிமா தேட்டர் அங்கங்கே அலைஞ்சிட்டு இருந்த என்னைய கர்த்தர் ஒரு திருமணம் பண்ணி வச்சு இன்னைக்கு ஒரு உறுப்பை நிறுத்திருக்கிறான்னா அது காரணம் மனைவி. அந்த ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் எனக்கு என்ன வேலை செஞ்சா என்ன, என் பிள்ளைகளையும் பிள்ளையும் படிக்க வச்சோம். யார் படிக்க வச்சா? அந்த சைக்கிள் ஓட்டி ரோட்டில் கஷ்டப்பட்டு வேளச்சேரி, அம்பத்தூர், ஆவடி, கோயம்பேடு சைக்கிளில் சுத்தாத இடமே கிடையாது. செருப்பு கிடையாது காலில். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ போராட்டத்தை தாண்டி தான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி ஒரு குளிப்பாட்டின மாடு மாதிரி நிற்கிறேன். ஒன்றும் எங்கேருந்து வரல, யாரும் தரல. கை தட்டுங்க. இயேசு நான் அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்கிறேன். 7 ஜெபிக்கு முன்னாடி எழுந்து நிற்கலாம்.